கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் இயேசுவை பிடிக்குமா? உங்களுக்கு எல்லோருக்கும் இயேசுவை பிடிக்குமா? அன்பு செய்கிறீர்களா என்றால், எங்களுக்கு இயேசுவை பிடிக்கும், அன்பு செய்கிறோம் என்று எல்லோரும் சொல்வர். எந்த இயேசுவை பிடிக்கும்? குழந்தை இயேசுவை பிடிக்குமா? சிறுவன் இயேசுவை பிடிக்குமா? வளர்ந்த பிற்பாடு ஒரு வாலிபனாக இருக்கின்ற இயேசுவை பிடிக்குமா? தம்முடைய பணியை செய்வதற்கு முன்பாக தம்முடைய தாய்க்கும் தந்தைக்கும் பணிந்து நடந்த இயேசுவை பிடிக்குமா? அல்லது தன்னுடைய பணிகாலத்தில் யூதர்களுக்கு முரண்பாடாக பேசியதும் பிறருக்கு பல அற்புதங்களையும் ஆசீர்வாதத்தையும் தந்த இயேசுவை பிடிக்குமா? அல்லது சிலுவையில் இறந்த இயேசுவை பிடிக்குமா? சிலுவையில் இறந்து மீட்பராக வந்த உயிர்த்த இயேசுவை பிடிக்குமா? இவ்வாறு ஒரு கேள்வியை கேட்டால் நீங்கள் யாரை தேர்ந்தெடுப்பீர்கள்? எந்த இயேசுவை பிடிக்கும் என்று கூறுவீர்கள்? இவர் எல்லோரும் எல்லாமே அவர்தான். ஆனால் இவரில் இருக்கின்ற எந்த பண்பு உங்களுக்கு பிடிக்கும் என்றால், சிலுவையில் மரித்தவரை தவிர எல்லா இயேசுவையும் எனக்கு பிடிக்கும் என்று நாம் நினைக்கலாம். ஏனென்றால் சிலுவையில் மரித்தவர், அவரை பின்பற்றுவது என்பது மிகவும் கடினமான ஒன்று. அந்த பண்புகளை தவிர எந்த பண்புகளையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும், அதை பாராட்ட முடியும். ஆனால் நீங்கள் எனக்காக நீங்களும் சிலுவையில் மரிக்க வேண்டும் என்று சொல்கின்ற இயேசுவை மட்டும் நாம் ஏற்றுக்கொள்வதற்கு நம் மனமானது தடுக்குகின்றது, அதை ஏற்றுக்கொள்ள மறுக்குகின்றது. ஆனால் இன்றைய நற்செய்தியிலே இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சீடர்களுக்கு அறிவுரையாக கூறுவது என்னதென்றால், நான் இந்த உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, மாறாக இந்த உலகிற்கு வாளை தருவதற்கு கொணரவே வந்தேன் என்று கூறுகின்றார். இறைவாக்கினர் பலர் இவர் அமைதியின் அரசராக இருக்கின்ற மெசியாவானவர் உங்களுக்காக வரப்போகின்றார் என்று நமக்கு இறைவாக்கு உரைத்தார்கள். இயேசு பிறந்த பொழுது தூதர்கள் எல்லோரும் மண்ணுலகிற்கு அமைதி உண்டாகுக என்று இவரை வாழ்த்தினார்கள். இவ்வாறெல்லாம் வாழ்த்து பெற்ற இந்த மனிதரானவர் இன்று உங்களுக்கு அமைதியை கொடுப்பதற்காக அல்ல, மாறாக வாளை தருவே வந்தேன் என்று கூறுகின்றார். வாள் என்பது எதை குறிக்கின்றது? போர்க்களத்தை குறிப்பது அல்ல, மாறாக வாள் எதை குறிக்கிறது? இறை வார்த்தையை குறிக்கின்றது. அதை தான் எபிரேய நூலில் பார்க்கின்றோம். இறை வார்த்தை என்பது இரு பக்கமும் வெட்டக்கூடிய ஒரு வாளை போன்றது. ஆக இயேசு கொடுக்கின்ற இறைவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நாம் என்று அதை பின்பற்றி என்னுடைய வாழ்க்கையில் செயலாக்கம் செய்கின்ற ஒரு மனிதனாக நான் இன்று வாழ்கிறேனா என்பது நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. இன்று இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய மீட்பு எனக்கு தேவை, அதை நான் அனுபவிக்க வேண்டும். ஆனால் அவரை போல பாவமில்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம். இயேசு கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களும் அற்புதங்களும் என்னுடைய வாழ்க்கைக்கு தேவை. ஆனால் அவர் வாழ்ந்து காட்டிய உண்மையின் பாதையை கடைபிடித்து நானும் அவரை போல ஒரு உண்மையான மனிதனாக வாழ எனக்கு ஆசையில்லை. இயேசு கொடுக்கின்ற அமைதி என்பது என்னுடைய வாழ்க்கைக்கு தேவை. ஆனால் இறைவன் தருகின்ற அமைதியான, இறைவன் மீது நம்பிக்கை வைத்து இறைவனை போல் வாழ இறைவன் எனக்கு துணை இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு வாழ்கின்ற அமைதி என்பது எனக்கு தேவையில்லை. செழிப்பான வாழ்க்கை இன்று நம் எல்லோருக்கும் தேவை. ஆனால் நம்முடைய செழிப்பின் மூலமாக, நம்முடைய செல்வங்களின் மூலமாக பிறருக்கு எடுத்து கொடுக்கின்ற குணமான அந்த குணங்கள் நமக்கு தேவையில்லை. இன்று நல்லவன் என்று பெயர் எடுக்கின்ற ஒரு பெயர் நமக்கு தேவை. ஆனால் கிறிஸ்துவின் பொருட்டு இவன் நல்லவனாக, உண்மையானவனாக வாழ்கின்றவன் என்ற பெயர் நமக்கு தேவையில்லை. இவ்வாறாக வாழ்கின்ற பொழுது நாம் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றி ஒரு சீடனாக வாழ்கிறோம் என்பது நாம் நம்மை பார்த்து நாமே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இன்று இயேசு கிறிஸ்துவானவர் என்னை விட தாயையோ தந்தையையோ அன்பு செய்கிறவர் என்னுடையவர்கள் அல்ல என்று கூறுகின்றார். இன்று கடவுள்தான் எனக்கு இந்த தாயையும் தந்தையும் கொடுத்தவர். பிறகு எதற்காக இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகின்றார் என்றால், யூத மக்களிடையே குடும்பங்கள் மீது இருக்கின்ற நம்பிக்கை என்பது அதிகமாகவும் ஆழமானதாக இருக்கின்றது. உதாரணமாக, இன்று என்னுடைய தந்தையானவர் ஒரு மனிதரை வெறுக்கின்றார். அது ஏதோ அவர்களுக்குள் இருக்கின்ற பிரச்சனை. ஆனால் என்னுடைய தந்தை வெறுக்கின்றார் என்பதற்காக அவர் நல்லவராகவே இருந்தாலும் நான் அவரை வெறுக்க வேண்டுமா என்றால் அவ்வாறு கிடையாது. அதை தான் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற நபர்கள் தவறு செய்கின்றார்கள், நேர்மையான பாதையில் செல்வதில்லை என்பதற்காக
நேர்மையானதை கற்றுக்கொண்டும் நீங்கள் என்னுடைய தந்தை இவ்வாறு நடக்கின்றார் என்பதற்காக நானும் என் தந்தையை பின்பற்ற வேண்டும் என்பது அல்ல. நமக்கு யார் முக்கியமாக இருக்கின்றார்? இன்று இந்த உலகத்தில் யார் உங்களுக்கு கடவுளாக இருக்கின்றார்? செல்வங்கள் கடவுளாக இருக்கின்றார்களா? தாய் தந்தை காட்டுகின்ற சொற்களும் அவர்கள் காட்டுகின்ற வழியும் உங்களுக்கு கடவுளாக இருக்கின்றாரா? அல்லது கடவுள் கொடுக்கின்ற உண்மையான பாதையை தேர்ந்து கொண்டு அவரை வழிபடுகின்ற ஒரு வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுக்கின்றோமா என்பதுதான் இன்று நாம் சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது. இன்று நான் கிறிஸ்தவன், இயேசுவை அன்பு செய்கின்றேன், இயேசுவை பின்பற்றுகிறேன், ஆனால் இயேசு காட்டிய வாழ்க்கையை நான் வாழ்கிறேனா என்பதை சிந்தித்து பார்ப்போம். ஆகவே இவற்றையெல்லாம் சிந்தித்து பார்க்கின்ற நாம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு யாரிடம் நம்பிக்கையும் வல்லமையும் பலத்தையும் பெற்றுக்கொள்கிறோம் என்றால் அவரிடம்தான். இன்று நாம் எல்லோரும் தூய ஆவியாரை பெற்றுக்கொள்கின்றோம். எல்லோராலும் இவர் காட்டுகின்ற வாழ்க்கையை வாழ முடியும். ஆனால் ஒரு முயற்சி நாம் எடுக்கின்றோமா? இவரை போல் வாழ்வேன் என்ற மன உறுதியை நாம் பெற்றுக்கொள்கிறோமா? ஒரு உறுதியை என்னுடைய வாழ்க்கையில் எடுக்கின்றோமா என்றால் அது நம் கையில் இருக்கின்றது. இன்று நாம் இயேசுவை போல வாழுவோம். அவர் செய்ததை என்னுடைய வாழ்க்கையிலும் நானும் செய்வேன் என்ற உறுதியோடு இத்திருப்பலியில் நாம் தொடர்ந்து மன்றாடுவோம்.